2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்தது தொடர்பான வழக்கில் தேடப்பட்டு வந்த மத போதகர் ஜான் ஜெபராஜ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், வணக்கம். இந்த கைது தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். கிறிஸ்துவ பாடல்கள் பாடி பிரபலமான தென்காசியை பூர்வீகமாக கொண்டவரும் கோவையை சேர்ந்தவருமான பிரபல கிறிஸ்தவ மத போதகர் ஜான் ஜெபராஜ் கோவையை சேர்ந்த 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில் கோவை மத்திய அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதனிடையே மத போதகர் ஜான் ஜெபராஜை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு இருந்தது. இந்த சூழலில் ஜான் ஜெபராஜ் வெளிநாடு தப்பிச் செல்ல திட்டமிட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. எனவே விமான நிலையங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பித்து அவர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லாமல் இருப்பதற்கான நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டனர். இந்த நிலையில் ஜான் ஜெபராஜ் தனிப்படையினர் மூணாறு பகுதியில் வைத்து கைது செய்துள்ளனர். மேலும் காந்திபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய அலுவலகத்தில் தற்பொழுது அவரை பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் இந்த போக்சோ சட்ட பிரிவின் கீழ் அந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நேசராஜ்.